ஹாய் ஹலோ ரீடர்ஸ். நான் இப்போ உங்களுக்கு யாரை பற்றின இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர் சொல்ல போகிறேன்னா வெல்ஃப்ரைட் ஓவன் பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, இவரை தான் வந்து கன்சிடர் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் வாய்ஸ் ஆஃப் வேர்ல்டு வார் ஒன் அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்ட் பாயிண்ட், இவர் வந்து நோன் வந்து டெக்னிக்கல் எக்ஸ்பெரிமெண்ட் இன் அசோனன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. தேர்ட் பாயிண்ட், ஆந்தம் ஃபார் டூம்டு யூத் 1970 வந்து பப்ளிஷ் ஆயிருக்கும். இது வந்து யாருக்காக இவர் டெடிகேட் பண்ணியிருப்பாருன்னா, வேர்ல்டு வார் ஒன்ல வந்து சோல்ஜர்ஸ் வந்து இறந்துருப்பாங்களா அவங்களுக்காக வந்து டெடிகேட் பண்ணியிருப்பாரு. ஃபோர்த் பாயிண்ட், இதோட ஒரிஜினல் டைட்டில் என்னன்னு சொல்கிறாங்கன்னா ஆந்தம் ஃபார் டெட் யூத். ஃபிஃப்த் பாயிண்ட் என்ன அப்படின்னா, இவரோட ஒர்க் வந்து சிலது வந்து போத்தமஸ்லி பப்ளிஷ் ஆயிருக்கும். அது வந்து என்னன்னா ஃபியூட்டிலிட்டி இன்சென்சிபிலிட்டி டல்ஸ் எட் டெக்கோரம் எஸ்ட். அதாவது போத்தமஸ்லி பப்ளிஷ்ட் மீன் என்னன்னு சொல்கிறாங்கன்னா, ஆஃப்டர் த டெத் ஆஃப் ஆத்தர், இவர் வந்து இறந்த பிறகு எந்தெந்த ஒர்க்லாம் வந்து பப்ளிஷ் ஆயிருக்கு அப்படின்னா ஃபியூட்டிலிட்டி, அதுக்கப்புறமேட்டு இன்சென்சிபிலிட்டி, டல்ஸ் எட் டெக்கோரம் எஸ்ட், இதெல்லாம் வந்து போத்தமஸ்லி பப்ளிஷ்டு ஒர்க்கு. தேங்க்ஸ் டு ஆல்.